श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बगलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमोहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां तदाकृति। नमस्सदसे இந்த வருஷம் எல்லோ ஜீவராசிகளுக்கும் பரம பிராபியனாய் எம்பெருமான் இருக்கான். அவனுடைய திவ்ய மங்களக விக்கிரகமானது நம்ம பாரத தேசத்திலே 108 திருப்பதிகளாய் பறந்து விரிந்து கிடந்தும் அபிமான க்ஷேத்திரங்களிலே தானே இருந்தும் சில க்ஷேத்திரங்கள் ஸ்வயம்பக்தி க்ஷேத்திரமாய் அதி அற்புதமாய் பெருமாள் பிராட்டி சகிதனாக வீற்றிருந்து உறைந்து கிடந்தும் நின்றும் இருந்தும் கிடந்தும் என்ற ரீதியிலே இந்த ஜீவராசிகள் உய்விக்க வேண்டுமென்று தானே சங்கல்பித்து கொண்டு பரமபதத்திலிருந்து எம்பெருமான் விபவாவதாரமான ராமகிருஷ்ணாதிகளையும் நமக்கு காட்டி போந்து அவனே அட்சாமூர்த்தியாய் சகல இடங்களிலும் வியாபித்திருப்பது லோக பிரசித்தம். எத்தனையோ சனாதன தர்மங்கள் இருக்கு லோகத்திலே பெருமாளாலே கொடுக்கப்பட்டது. இப்படி பெருமாளால் கொடுக்கப்பட்ட தர்மங்களிலே மிக உயர்ந்த தர்மம் எது அப்படின்னு நாம் யோஜனை பண்ணாக்கா நம்மளுடைய ஆச்சாரியால் பூர்வர்கள் காட்டி போன்றதான அந்த சனாதன வழியே நமக்கு மிக உச்சிதம். ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமே நமக்கு பிராதானியம். கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியராய் ஆனார் என்று சுவாமி தேசிகன் நமக்கு சாதித்து கொடுத்திருக்கார். இது எல்லாம் இப்பேற்பட்ட தர்மங்கள் நமக்கு ஒரு அனுகிரகம் விசேஷத்தாலே கிடைச்சது. லோக விஷயத்தையும் வேதத்திலே சொல்லப்பட்டதான சாரமும் மற்ற இதர விஷயங்களிலேயும் எம்பெருமான் இருக்கான். அதில் சாரபூதம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா எம்பெருமான் திருவடி நிலையை நாம் பெறுவது, எம்பெருமானுடைய திருவடி நிலையை அடைவது என்பதானது கலியுகத்திலே ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே மாத்திரம் நடைபெறுகிறது. இதுதான் சத்சம்பிரதாயம் நமக்கு. அப்பேற்பட்ட சத்சம்பிரதாயத்தை பகவத் பாஷ்யகா ரீதியாக 74 மதகுகள் மூலே நமக்கு திறந்து கொடுத்து அநேக இடங்களிலே அதன் பக்தி பரிவாகத்தை பாய்ச்சி சுவாமி தேசிகனை துணையாக கொண்டு ஒரு கல்கோட்டையாக நம்முடைய வைஷ்ணவ தர்ம சம்பிரதாயத்தை ரட்சிப்பதற்கும் இந்த சரணாகதி என்ற ஒரு வியாஜத்தை நமக்கு காட்டி கொடுப்பதற்கும் எம்பெருமான் பரம கிருபையாய் திருவுள்ளங்கொண்டு இத்தனை வகையான ஆச்சாரிகளை பெருமானே அவதரிப்பித்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுதான் தயைன்னு பேர். தயை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா எதன் மூலமாக தயை அப்படின்னா இந்த தயையானது பெருமாளுக்கு ஷாட்குண்யம் இருக்குன்னு சொல்கிறா. 6 குணங்கள் பெருமாளுக்கு சொல்லப்பட்டது. அது தயை இல்லையே அப்படின்னு ஒரு பிரச்சனை மனசில் வருது. இந்த 6 குணங்கத்தை உள்ளே மறிவி கிடப்பது தான் தயை என்ற குணம். இயற்கையாகவே பெருமாள் தயாமூர்த்தி, தாயார் தயாதேவி. அதனாலே சுவாமி தேசிகன் தயா சதகம் என்ற ஒரு அற்புதமான கிரந்தத்தை எம்பெருமான் எப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றான், இன்னார் இணையாரென்று எண்ணுவார் இல்லைகான், மன்னாக நின்ற மதுசூதனாய் எம்பெருமான் எப்படி இருக்கான்னு சுவாமி தேசிகன் அற்புதமாக தயாசதகத்திலே காட்டி போந்தார். தயாசதகமானது யார் மேல் இயற்றப்பட்டதுன்னா 108 திருப்பதியும் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரங்களிலும் மற்றும் அபிமான க்ஷேத்திரங்களிலும் உள்ள பெருமாள் எல்லாருமே தயாமூர்த்தி தான்.
சில காலதேசத்தை உத்தேசித்து சில ஆச்சாரியால் சில பெருமாள் மேலே சில கிருதிகளை பண்ணுறா. அதிலே ரொம்ப அற்புதமானது 100 ஸ்லோகங்களையும் தாண்டி நிற்கும் தயையோட எல்லை நிலத்தை காட்டுவதாக இருப்பது சுவாமி தேசிகன் பண்ண கிருதியான தயா சதகம் என்ற அற்புதமான கிரந்தம். இந்த கிரந்தத்திலே சீனிவாசனை சுவாமி தேசிகன் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த லோகத்தில் சீனிவாசனை தெரிஞ்சுக்காதவா யாரும் கிடையாது. ஏதோ சில குடும்பங்களுக்கு மாத்திரம் எங்கள் பெருமாள் எனக்கு தேவாதிராஜன், எனக்கு தேவநாதன், எனக்கு எவ்வுள் கிடந்தான் என்று அறியப்பட்டிருப்பது லோக பிரசித்தம். ஆனால் எங்களுக்கு எல்லாம் எங்கள் குலதெய்வம் யார் என்று தெரியாதவா எல்லாருக்கும் சீனிவாசன் சந்நிகிதனாக இருக்கான். அவள் என்ன சீனிவாசன் தான் சுவாமி அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவா இல்லையா? அது மாதிரி சீனிவாசனை அறியாத இந்த லோகத்தினே இல்லை. அறிந்தவா மட்டும்தான். இந்த பாரத தேசத்திலே மட்டும் சீனிவாச அறிந்தவர்கள் இவா மட்டும் செவிக்கிற பெருமாள் அவர் இல்லை. லோக பிரபஞ்சம் மொத்தமும் அந்த சீனிவாசனை சேவிக்கணும்ன்ற ஒரு அவாவினாலே மணிக்கணக்கா ஆஸ்திகாலெல்லாம் குளிர் பனி பசி பட்டினி என்பதையெல்லாம் மறந்து போய் ஒரு க்ஷணமாத்திர வியாஜம் ஒரு க்ஷணத்தில் இந்த பெருமாளை சேவிக்கிறா. அவ்வளோதான் டைம் கொடுக்குறாங்க. அவர் கொடுக்கும் சேவை டைமானது மிஞ்சி போச்சுன்னா ஒரு 20 செகண்டு இல்லை 30 செகண்டு தான் நமக்கு இந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஏன்னா அவ்வளோ பக்த கோடிகள் இந்த கலியுகத்திலே தன் பாவங்களை ஒழிக்க வேண்டும், சீனிவாசனை ஒரு நாளாவது இந்த ஜீவத்துக்குள்ளே சேவிக்கணும்ன்ற சங்கல்பம் பண்ணி பகு பிரயத்ன ரீதியாக எவ்வளோ சமங்களுக்கு மத்தியிலே திருமலை படியேறி வேறு விதமாகவும் திருமலைக்கு பெருமாளை காத்திருந்து சேவித்து அந்த பெருமாளுடைய திவ்ய கடாட்சத்தை பெறுகிறார்கள். அந்த செங்கண்ணனுடைய கடாட்சத்தை பெறுவதற்கு அவ்வளோ தபசு தேவைப்படுறது இத்தற்காலத்திலே. ஏன்னா லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே பெருமாளுடைய வைபவத்தையும் அவனுடைய திருமேனி ஆகுர்தையும் சங்க சக்கரங்களையும் கதையும் சேவிக்கிறதுக்கு இவ்வளோ பரிசிரமம் தேவைப்படுறது அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த பெருமாள் ஆகர்ஷண சக்தி உடையவராய் இருக்கார். அப்பேற்பட்ட சீனிவாசனை அறியாதார் இந்த லோகத்திலே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் முன்னமே அறிந்த நம் ஆச்சாரியால் சீனிவாசனை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. சுவாமி தேசிகன் நமக்கு சீனிவாசனை பற்றி சொல்ல, சீனிவாசனி ஒரு குணமான கோடிக்கணக்கான அவனது குணங்களிலே ஒரு குணமான தயை என்ற குணத்தை தான் ஸ்வீகரித்து கொண்டு இந்த தயை என்ற குணத்தினாலே சீனிவாசன் திவ்ய தம்பதியாய் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுகிறான் என்பதை அத்புதமாக இந்த தயாசதகத்திலே நமக்கு சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்திருக்க. இந்த சுவாமி தேசிகனுடைய இந்த தயாசதகம் என்ற கிரந்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு நிச்சயம் ஒரு பாபம்தான். ஏன்னா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணல அப்படின்னு நாம் நம்மளுடைய குடும்ப கட்டத்தின் வாயிலாக எம்பெருமான் மேலே ஒரு அவதூறு சொல்லிடுறோம். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சில பேர் தெரிஞ்சு சொல்கிறோம், சில பேர் தெரியாமல் சொல்கிறோம். அப்படி இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு பரிகார ரீதியாக இருக்கக்கூடியது இந்த தயாசதகம் என்ற நம் ஆச்சாரியருடைய அற்புதமான கிரந்தம். இதை காதால கேட்டாலே எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் பெரியவாருடைய திருவுள்ளம். இந்த இடத்துல கொஞ்சமேனும் தெரிஞ்சுக்கணும். 100 ஸ்லோகம் தெரியல சுவாமின்னா முதல் ஸ்லோகம் சுவாமி ஒரு கல்கண்டாக இருக்கக்கூடிய ஸ்லோகம். எப்படி இந்த தயை என்ற ஒரு குணத்தாலே பெருமான் சகல ஜீவர்களையும் ரட்சித்து காக்கின்றான், அனுகிரகசீலனாய் இருக்கான், இவா கஷ்டங்களை பெருமாள் மனசு கண்டு இவாளுக்கு அனுகிரகம் பண்ணான் என்பதை நாம் அறியும் போது இந்த தயாசகத்தினுடைய பரம போக்கியத அதிசயம் நமக்கு புரிஞ்சு போடும். நாம் செய்த மகா அபராதங்களை எம்பெருமான் ரொம்ப மன்னிச்சுட்டார். இந்த சம்சார மண்டலத்திலேருந்து விடுபட்டு அவனுடைய பெரிய வீடான வைகுண்ட பிராப்தியை நாம் பெற வேண்டும் என்று அவா கொண்டு அவனே அநேக திருப்பதிகளிலே எம்பெருமான் பரவாசுதேவனே வேறு வேறு திருநாமங்களிலே யார் யார் எந்தெந்த திருநாமத்திலே கூப்பிடுகிறாரோ அந்தந்த திருநாமத்திலே அவன் எழுதியிருந்து
அவ அபீஷ்டங்களை எம்பெருமான் வந்து பூர்த்தி பண்ணி வைக்கிறான் அப்படி என்பதானது நம்ம சத்சம்பிரதாயுடைய கோட்பாடு. அநேக அம்சமாக இருக்கான் பெருமாள். நம்ம இதில் இன்னார் இணையார் என்று எண்ணுவார் சொல்ல மாதிரி இவனுக்குத்தான் அனுகிரகம் இவனுக்கு அனுகிரகம் இல்லை என்று பெருமாள் திருவள்ளத்திலே கிஞ்சிதபி விஷயம் இல்லை. எல்லாருக்கும் அனுகிரகசீலனாய் இருக்கான். நாம் அவன் அனுகிரகத்திற்கு பாத்திரபூதராய் இருக்கோமா என்று நாம் தெரிந்து கொண்டு அந்த கைங்கரியத்தை ஈடுபட வேண்டும். பாத்திரபூத்தராக இல்லைன்னா நமக்கு வந்து நிகிரகம் தான் கிடைக்கிறது. பெருமாள் தண்டதரன்னு சொல்லுவா பெரியவா. தப்பு பண்ணால் சிக்ஷை உண்டு. ஆனால் அந்த தயா பிராட்டி இருக்காளே அவகிடத்தை எல்லாமே அனுகிரகம் மட்டுமே. இந்த ஜீவாத்மா பண்ணுகின்றதான பாபங்களை எம்பெருமான் திருக்கண்களுக்கு காட்டாதவாறு தன் திருமுகத்தை அவன் திருமுகத்தின் எதிரே காட்டி இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு ஹிதம் பண்ணுகிறாள் அந்த தயா பிராட்டி, அந்த அலர்மேல் மங்கை. அப்பேற்பட்டதான பத்னி விசிஷ்டனாய் இருந்து பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். அந்த அனுகிரகத்தை ஸ்வீகரித்து கொள்ளக்கூடியதான ஒரு யோக்கியதாம்சம் நம்மிடையே வேணும் என்றால் அது பகவத் பக்தியாலும் ஆச்சாரியனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சாத்தாலுமே சம்பவிக்கும் என்பதானது லோக பிரசித்தமாய் இருக்கு. நம்ம ரொம்ப அக்கிஞ்சனாக இருக்கோம், அபராதங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது தப்பு, இது சரி, இது தவறு நமக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனாலே பாபம் சம்பவிக்கிறது. பாபம் பண்ணிட்டா நமக்கு வந்து பெருமாளுடைய திவ்ய திருஷ்டியிலேருந்து நாம் விலகிச் செல்கின்றோம் இல்லையா? அப்படி விலகிச் செல்லாது அவன் திருவடியை காட்டி கொடுப்பது ஆச்சாரியரோட கடமை. அதுதான் அந்த ஆச்சாரியாளுடைய கடமையாலே நாம் பெருமாளை கிட்ட சந்நிகிதனாக போகின்றோம். அப்போ போகும்போது பெருமாளுடைய அந்த தயை, அந்த அனுகிரகமானது நம்ம பேர் அவன் கடாட்சத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. இது கிடைப்பதற்கு தான் அனுகிரகம் பண்ண வேண்டுமென்றே எம்பெருமான் வந்து நமக்கு ஒவ்வொரு திருப்பதியிலும் நின்று கொண்டும் இருந்து கொண்டும் கிடந்து கொண்டும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு வந்திருக்க. இதுதான் சத்தியம். அதான நம்ம சொல்கிறோம். நம்ம அர்ச்சாவதாரம்னா என்ன? வைகுண்டத்தில் அனுபவிக்க முடியாத சகல விஷயங்களையும் இங்கேயே நாம் அனுபவிப்பது தான் அர்ச்சாவதாரத்தினுடைய கடமை. இன்னும் சொல்ல போனால் அர்ச்சாவதாரத்தினுடைய விஷயங்கள் அங்கே இல்லைன்னு சில பெரியவா கூட சொல்லுவாள். ஏன்னா பெருமாள் அவ்வளோ சுலபனாக இங்கே வந்திருக்கான். ராமகிருஷ்ணாதிகள் காலத்திலே நாம் இல்லை, பெருமாள் உலகளந்த போதும் நாம் இல்லை, வராகன் பெருமாள் வந்த போதும் நாம் இல்லை. நிசும்மன் ஒரு குழந்தைக்கோசம் ஒரு பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணி போந்தான். அவனை சேவிக்கிறதுக்கும் உள்ளவா கண்டாருடர் கதிராயிரம் இரவி கலந்தறிந்தால் ஒத்தனீழ்முடியன் எதிரில் பெருமயிராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் அதிரம் கடல் வருதோல் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டார் உலர்னு பெரியாழ்வார் சாதிச்ச தன் திருமொழியிலே. அந்த நிசும்மனை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு இல்லை சுவாமி. அதனாலே எம்பெருமான் என்ன பண்ணான்? நான் இங்கே வந்து அச்சாமூர்த்தியாக இருக்கம்பா, ராமனாய் கிருஷ்ணனாய் நிசும்மனாய் எனக்கு நீ சாத்துப்படி சாத்தி என்னன்னு இங்கே சேவி நான் அனுகிரகம் பண்ணேன்னு பெருமாள் கிருபையோடே இருக்கான். திருவரங்கத்தில் கிடக்கும் பெருமாள் இங்கே வந்து கிடந்திருக்கான். ராமன் ஆராய்ச்ச பெருமாள் ஏன் திருவரங்கத்தில் வந்து கிடக்கிறான்னா இந்த லோகத்திற்குடைய சகல ஜீவாராசிகளையும் தன்னுடைய திருநாடான பெருவீட்டுக்கு கொண்டு செல்வதே அவன் பெரிய சங்கல்பம். ஒரு நாள் வந்து என்னை செவிக்க மாட்டானா, தன் பாபத்தை தொலைக்க மாட்டானா, அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டோமா என்ற ரீதியிலே பெருமாள் ஏங்கி கிடக்கும் கொண்ட திவ்யதேசம் திருவரங்கம். பெரிய க்ஷேத்திரம், எல்லா ஆழ்வாரும் பாடியிருக்கா. அதற்கு நிகராக 7 மலை என்று சொல்லப்பட்டதான அந்த மலையிலே பிரதானமாக வீட்டிற்கக்கூடியதான சீனிவாசன் என்பவன் ரொம்ப பிரசித்தியானவன், லோக பிரசித்தி பெற்றவன், உலகிலேயே மிகவும் செல்வந்தராக இருக்கக்கூடியதான பெருமாள்னு எல்லாரும் லோகத்தில் சொல்கிறார். அவரிடம் இல்லாத வஸ்து இல்லை. பெருமாள் கிருப பண்ணி அங்கே அனுகிரகம் பண்ணிருக்கான். எல்லாருக்கும் எல்லா ஆச்சாரியாலும் தொழுத பெருமாள். இப்போ சமீபத்திலே ஒவ்வொரு ஜீவராசியும் அவனை சேவிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு டிக்கெட் வாங்கிட்டு போய் கீழிருந்து அவ்வளோ பரிசிரமப்பட்டு சேவிக்கிறார். எதனாலேனா அந்த தயாமூர்த்தியினுடைய காருண்யமானது ஒரு க்ஷணம் நம்ம மேலே விழாதா, நம்ம மனது ஆறுதல் அடையாதான்னு சொல்லிட்டு விவாகமானா சீனிவாசனா வந்து மஞ்சோஷ்டோடு சேவிக்கிறேன்னு பிரார்த்தனை. இன்னும் எத்தனையோ பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. பெருமாள் திருடி வார்த்தை சமர்ப்பிக்கிறா. அங்க பிரதர்ஷனம் ஒரு பிரார்த்தனையாக பண்ணுறா. கீழேந்து படி மூலமாக நடந்து வந்து பாஷ்யகாராதிகளும் சுவாமி தேசிகம் எப்படி போய் படிபடியாக ஏறி போய் சீனிவாசனை மங்களாசாசனம் பண்ணால் அந்த ரீதியிலே
தற்காலத்திலேயும் நல்ல வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா டிடிடியில். தற்காலத்திலேயும் பெருமாளை சேவிக்கும்படியாக படி வழியாக நடந்து போய் ஸ்பெஷல் தரிசனத்தில் கூட சேவிக்கிறா. அவளுக்கு பாக்கியம் பெருமாள் கொடுக்குறேன். எதனாலேன்னா அந்த தயை என்றதாலே. அதனாலே சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி போந்த வழியானது இந்த தயாசகத்தின் மூலமாக எம்பெருமானை நாம் அடைய வேண்டும், அவனுடைய தயைக்கு பாத்திரபூதராய் ஆக வேண்டும் சொல்லிட்டு இவாளெல்லாம் ஒரு சங்கல்பம் பண்ணி நமக்கு கிரந்தாரூடமாக எம்பெருமானுடைய தயா குணத்தை காட்டுறா அப்படின்றார். ஷாட்குண்யம்னு சொன்னா பெருமாளுக்கு வீரியம் சக்தி சேதஸ், ஞானபல ஐஸ்வர்ய வீரியம் சக்தி சேதஸ், இது எல்லாம் பெருமாளுக்கு இருக்குது. இதில் தயை சொல்லவே இல்லையே சுவாமின்னா அது உள்ளே மறிவு வருகின்ற குணங்கள் எல்லாம். இந்த குணங்களை 6 குணங்களை பிரித்து தனித்தனியாக எடுத்தாக்க கோடிக்கணக்கான எம்பெருமான குணங்கள் நம்ம கண்ணுக்கு புலப்படும். ஆனால் சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி, சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினால் சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லரே என்பது திருமஷப்பிரானுடைய திருச்சந்தவரத்த பாசுரம். இதில் எம்பெருமானுடைய குணத்தை நம்மால் சொல்லி மாளாது. எவ்வளோ வார்த்தை போட்டாலும் அடுத்த குணம் வந்து அங்கே நிற்கும். எதோவாஜோ நிவர்த்தந்தே என்று வேதம் சொல்லி போந்து எம்பெருமான குணத்தை என்னால் அளவிட முடியாதுன்னு அதுவும் ஒதுங்கி போயிடுத்து. அதான் ஆழ்வார் எம்பெருமா குணத்தை தான் அளவிட்டு தெரிஞ்சுக்க முடியாது திருச்சந்தவரத்தில் காட்டினார். அதில் முக்கியமான குணம் காருண்யம், மன்னிக்கும் குணம், ஷமை தாம் தயைன்னு சொல்கிறா பெரிய வார்த்தை. அப்பேற்பட்ட தயைக்கு அந்த 2 அக்ஷரம் தயை இது பெருமாள்கிட்ட இருக்கு சுவாமி. இதை பற்றி சீனிவாசனை பற்றி சொல்கிறாரோ இல்லையோ, பிராட்டியை பற்றி சொல்கிறாரோ, எம்பெருமாடு ஒரு குணத்தை எடுத்துன்னு சுவாமி தேசிகன் நமக்கு வந்து இந்த தயா சதகம் என்ற அற்புத கிரந்தத்தை பண்ணி கொடுத்துருக்கார். இப்பேற்பட்டதான கிரந்தத்தை நாம் சேவித்தால் நமக்கு வந்து சகல பலனும் கிடைக்கிறது. எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை நாம் சேவித்தா எல்லாம் பலசித்தியாகும்னு பெரிவா நமக்கு அனுஷ்டானம் பண்ணி காட்டிருக்காளோ, அதே மாதிரி எம்பெருமானுடைய தயை என்ற குணத்தை நாம் படித்து தெரிஞ்சுக்கும் போது, ஸ்மரிக்கும் போதும் சரி, காதால் கேட்டு சவணம் பண்ணும் போதும் சரி, இதில் நமக்கு உண்டான பலனானது ரொம்ப அதிபோக்கியமாக இருக்கும். அதில் சுவாமி தேசிகனுடைய கிரந்த வைலட்சண்யம் இருக்குது, பத அலங்காரங்கள் இருக்குது, பத துணிகளை காட்டிருக்கிற சுவாமி தேசிகன். ஒவ்வொரு பதத்திற்கும் அர்த்தபுஷ்டியும் வச்சு எந்தெந்த விதத்திலே எம்பெருமான் இன்னாருக்கு எந்தெந்த காலங்களே எந்தெந்த சமயங்களிலே தன்னுடைய தயை என்ற குணத்தின் மூலமாக பரிபூர்ணமாக இந்த ஸ்ரீனிவாசன் அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு காட்டக்கூடியதானது இந்த தயாசதகம் என்ற கிரந்தம். இந்த இது சரணாகதியின் பிரவாகத்தை ஹிருதயாங்கபூர்வமாக சர்வலோகத்துக்கும் காட்டி இந்த சரணாகதி என்ற விஷயமானது காப்பாற்றியே தீரும். எதனால் என்ன, பெருமானுடைய தயை என்ற குணத்தாலே காப்பாற்றுறது அப்படின்னு இல்லையா. திருமாலிரும் சோழமலை என்றேனென்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சார். அப்பா இத்தனை நாள் நான் உனக்கு கத்தினேன், ஆசிரம் மூலமாக உன்னை வந்து மங்களாசாசனம் பண்ணு, நீ வரவே இல்லையா சுவாமின்னு திருமாலிருஞ்சோலமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு நான் திருமாலிருஞ்சோலமலை என்ன திருநாமத்தை என் வாயால் நான் வந்து மங்களாசாசனம் பண்ணும்போது அங்கே வந்து நிற்கிறேப்பா, இத்தனை நாள் ஏன் நீ வரலேன்னு நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட கேட்டார். நம்மாழ்வார் சிரிச்சுண்டே போயிட்டாராம். என்ன இவர் ஆழ்வார் சிரிக்கிறீங்கன்னா நீ பதில் சொல்லையே அப்படின்னு பெருமாளை சிரிச்சுன்னு போயிட்டார். அந்த இடத்துல பெருமாள் வந்து சிரிச்சுன்னு போயிட்டார்னா ஏன் பெருமாள் சிரிச்சுன்னு போகிறான் நான் கேள்வி கேட்டேன். எனக்கு ஆழ்வாருக்கு வந்து பெருமாள் உத்தரம் கொடுக்கலே அப்படின்னு கேட்டாங்க. பெருமாள் நான் சர்வ சுதந்திரன், உமக்கு நான் வந்து எப்பொழுது அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பது எனக்கு தெரியும் சுவாமி, நீர் என்னை கேள்வி கேட்க முடியாது, நீர் சுதந்திரர் இல்லைன்னு பெருமாள் காட்டி போந்தான் அந்த இடத்துல. அதனால் ஆழ்வாரை பேசாமல் இருந்துட்டார். நம்ம கேள்வி கேட்டுக்கூடாதவங்க சம்சயம் வந்து ஆழ்வாருக்கு. ஏன்னா பெருமாளை வந்து ஒரு ஜீவாத்மாவுக்கு பெருமாள் எப்போ அனுகிரகம் பண்ண வேண்டும் ஒரு பெருமாள் கணக்கு வச்சுருக்கார். அந்த டயத்துலாம் பெருமாள் அனுகிரகசீலனாக இருப்பார் நமக்கு இல்லையா. ஏன்னா முதல்லே கொடுத்துட்டாக்கா ஆழ்வார் திருவாய்மொழி நிறுத்திடுவார். அதனாலே ஒரு 1102 பாசுரம் அவரை பாட வச்சு இது திருவாழ்வு கந்தமாக கொண்டு வரணும் என்பதானது எம்பெருமானுடைய திருவுள்ளம். அதனாலே அந்த பாசுரத்தில் அவர் வாயில வாங்கணும்.
அது தாவத் பர்யந்த பெருமாள் காத்திருந்து தான் அனுகிரகம் பண்ண ஆழ்வாருக்கு இல்லையா? அதே போல இந்த அனுகிரகமானது கலியுகத்தில் வந்து நம்மளால் இப்போ சீனிவாசனை பாடி பறைஞ்சு என்ன நம்மளால் சீனிவாசன்ட்ட போய் என்ன சொல்ல முடியும்? அப்பா சேவை கொடு, நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பா, ஐஸ்வர்யத்தை கொடுன்னு மட்டும்தான் கேட்க முடியும் இல்லையா? ஆழ்வாராதிகளைப் போல என் சுவாமி தேசிகனைப் போல கிரந்தாரூடமாகவோ அதீதமான பக்தியோகம் பண்ணியோ பெருமாள்கிட்ட போக முடியாது. அதனால் சரணாகதி ஒன்றே மார்க்கம் என்பதை காட்டுவதற்கானது இந்த பெருமாள் தன்னுடைய தயை என்ற குணத்தின் மூலமாக நாம் செய்யும் அஞ்சலிக்கு ஓர் பெருமாள் செவிசாய்ச்சு கிருப பண்ணி தன் தயை என்ற மூல காரணத்தினாலே பெருமாள் இந்த ஜீவாத்மாக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் என்பதை காட்டுவதாக இந்த தயாசதகம் என்ற கிரந்தமானது விஸ்தாரமாக சுவாமி தேசிகனாலே நமக்கு பரம கிருபையோடு அனுகிரகம் செய்யப்பட்டது. அப்பேற்பட்ட கிரந்தத்தை நாம் சேவிக்க வேணும். முதல்ல சொன்னால் குருமுகமாக குரு பரம்பரை சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டு மேலே மேலே போக போக இந்த தயனுடைய அந்த குணங்களையும் அந்த இயல்புகளையும் சுவாமி தேசிகன் வந்து தயாசதகத்தில் மேலே மேலே சொல்லிகிட்டே போகிறார். இந்த சீனிவாசனுடைய தயையாகிய உத்தமமான குணத்தை போற்றி அந்த குணத்தை அவனுடைய என்ன சொல்கிறது எம்பெருமான் ஷாட்குண்யம் சொன்னால் ஒரே ஒரு குணத்தை எடுத்துட்டு சுவாமி தேசிகன் இவ்வளோ விஸ்தாரம் பண்ணி ஒரு சம்ஸ்கிருத பாஷையிலே நமக்கு வந்து கொடுத்துருக்கார். யார் யாருக்கு என்னென்ன ரீதியிலே பெருமாள் அனுகிரகம் பண்ணான் என்பதால் சுப்பிரசித்தமான எல்லா இதுலேயும் இருக்குது. அதை நமக்கு எடுத்து காட்டி இப்பேற்பட்டதான தயை என்ற குணத்தாலே மாத்திரம் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். ஒரு குரங்கோடே எம்பெருமான் சவகாசம் பண்ணிண்டார். அரக்கனாக விபீஷண ஆழ்வானுடைய எம்பெருமான் சவகாசம் பண்ணிண்டார். பசுக்களோடைய கிருஷ்ணாவதாரத்தை கண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்று பெரியாழ்வார் சாதிக்கும்படியாக தன்னுடைய தயை என்ற குணத்தினாலேயும் எல்லோருடையும் கலந்து பழகின்ற குணத்தினாலேயும் பெருமான் வந்து நமக்கு விபவாதாரங்களிலும் தன்னுடைய அவன் பண்ண அனுகிரகத்தையும் காட்டி போர்வதற்கு நலை விசேஷங்களை ஆழ்வாராதிகள் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதனாலே இந்த தயை என்ற குணமானது அதுவே ஒரு சக்கரை கட்டி. இந்த தயை எங்கேருந்து பரிவாகமாக வர்றதுனா திருமலையிலேருந்து வர்றதுன்னு சொன்னான். அதாவது பெரியவா சொல்லுவா, திருமலையினுடைய எத்தனையோ நீர்வீழ்ச்சிகளும் நீர் சுனைகளும் இருக்குது. அந்த நீர் சுனைகள்லேருந்து சொல்கின்றதான தீர்த்தங்கள் மொத்தமும் ரொம்ப பாவனமானது. பாவனம்னாக்கா ரொம்ப போக்கியமான வஸ்து, பரிசுத்தமானது, தோஷரகிதமானது, தோஷம் இல்லாததுன்னு பெரியவா சொல்கிறார். அது மொத்தமே எம்பெருமான் சீனிவாசனுடைய தயை என்ற குணத்தினாலே கொட்டுறது. அது மொத்தமே தயை தான். அது ஒரு க்ஷணம் பருகினா போரும் சுவாமி. அப்பேற்பட்டதான தீர்த்தம் அந்த தீர்த்தம். எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனேன்னு குலசேகர பெருமான் காட்டி போந்தார் அந்த பெருமாள் திருமொழியில். ஏதேனும் ஒரு வஸ்துவா என்னை படைக்க மாட்டியா ஏ சீனிவாசா அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர பெருமான் கதறி அழறர். ஏன்னா அந்த மலையே கல்கண்டாய் இருக்குது. கருப்பஞ்சார புழிஞ்சு அந்த சாரணன்னா காய வச்சு என்ன ஒரு கல்கண்டு கிடைக்குமோ அந்த கல்கண்டே எம்பெருமான் வாசம் செய்யும் திருமலையாக இருக்குது, போக்கிய வஸ்துவாக இருக்குது பக்தாளுக்கு. அதன் நடுவில் அதை விட பரம போக்கிய வஸ்துவான எம்பெருமான், அமிர்தமயமான எம்பெருமான் இருக்கான்னு சொன்னாக்கா அந்த எம்பெருமானாகிய வஸ்து எப்படி இருக்கும்? அந்த வஸ்து இருக்குது. அந்த வஸ்துவிலேருந்து இந்த ஜீவாத்மாக்கு காட்டி அனுகிரகம் பண்ணக்கூடிய தயை என்ற குணம் எப்படி பரிவகிச்சு வரும்? இதை காட்டுவது தான் இந்த தயாசதகம் என்றதான சுவாமி தேசிகனுடையதான இந்த கிரந்தம். சீனிவாசன் என்று சொல்லும்போது ஸ்ரீன்னு முதல்ல பேரிலே இருக்கு. ஸ்ரீனிவாசம் பெருமாள் மட்டும், சீனிவாசனாகிய பெருமாள் அவன் மட்டும் நமக்கு அனுகிரகம் பண்ணலை. ஸ்ரீயாகிய பிராட்டியும் அவனுடைய திருமாவளை வீழ்த்திருந்து அகலகல்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை ஒரே மார்பா என்ற ரீதியிலும் திருவானை நின் திருவானை கண்டாய் என்று சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியை அனுகிரகம் பண்ணது போலே அவளுடைய வார்த்தையை கேட்டு நமக்கு பெருமாள் தன் தயை என்ற குணத்தினாலே நம்மை வந்து கண்டிக்கக்கூடிய பெருமாள் குணம் பிராட்டியினுடைய திருக்கண் கடாட்சத்தினாலே இந்த நம்மளை மாதிரி ஒரு பாபமான ஜென்மாங்களுக்கு கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணார். அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எம்பெருமானிடத்திலேயும் பிராட்டியினிடத்திலும் மருவி கிடக்கின்றதான அந்த அந்யோன்ய பாவத்தினாலே நமக்கெல்லாம் தயை என்ற குணத்தாலே பெருமான் அனுகிரகம் பண்ணார்.
அப்பேற்பட்டதான தயை பற்றியதான ஸ்லோகமானது இந்த ஸ்ரீனிவாசன் அவனுடைய திருவடியின் மேலே சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்டதான இந்த தயா சதகம் என்ற ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அற்புதமாக பண்ணிருக்க. முதல்ல ஆச்சார ஸ்துதியாகவும் திருமலையை ஸ்துதிக்கிற. ஏன்னா தெய்வா சொல்லியிருக்கா, ஒரு ஸ்ரீகோஷம் சேவிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்ரீகோஷத்தை ஒரு நல்ல ஆசனத்திலே கோலம் போட்டு ஏழை பண்ணிட்டு பக்தியோடு இந்த கிரந்தம் அடியனுக்கு சித்திக்க வேண்டும் என்று அந்த கிரந்தத்தை பிரதட்சணம் பண்ணி புனப்புனக நமஸ்காரம் பண்ணி அந்த கிரந்தத்தை சேவித்து கிரந்த கர்த்தாவை நாம் நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிரந்தத்தில் உள்ள விஷயங்களிலே பக்தியை செலுத்தினால் மட்டுமே பகவத் அனுகிரகத்தாலேயும் ஆச்சாரனுடைய திவ்ய கடாகத்தினாலேயும் அந்த ஸ்ரீகோஷத்தில் உள்ளதை மருவி கிடப்பதான அநேக சூக்ஷ்மார்த்தங்கள் நமக்கு புலப்படும். ஏன்னா கிரந்த கர்த்தாவின் மேலேயும் கிரந்தத்தின் மேலேயும் மகா விஸ்வாசம் வந்தால் ஒழிய அந்த கிரந்தம் நமக்கு சந்நிகிதமாக ஆகாது என்பதானது நமது பெரியோர்களுடைய ரொம்ப திடமான நம்பிக்கை. அதனால தான் ஸ்ரீபாஷ்யம் புரியலேன்னா அடியவங்கள் ஆச்சாரியால் சொல்லி கொடுத்து புஸ்தகத்தை ஒரு ஆசனத்தை ஏட பண்ணிவிட்டு நன்னா உழுந்து சேவிச்சு ஒரு 12 பிரதட்சம் பண்ணிட்டு திருப்பி பந்தி சேவிக்கும்போது அந்த பாஷிகாரர் நமக்கு நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவாரான்னு சொல்லி கொடுக்குறா பெரியவா நமக்கு. அதனாலே இந்த மலையை பற்றி திருமலையை பற்றி பேச வந்தார். அதில் தயாகுணத்தை உள்ள மூர்த்தியாகிய ஸ்ரீனிவாசனை பற்றி பேச வந்தார். ஆனால் இந்த மலையே அனுகிரகம் பண்ணக்கூடியதாக ஒரு வஸ்துவாக இருக்குன்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் என்ன பண்ணு அழகாக சொல்லுகிறார். கண்ணன் அடியின எமக்கு காட்டும் வெற்பு கழிவினர் இருவினையும் கடியும் வெற்பு திண்ணமது வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்து புகழிதன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே அப்படின்னு. வேங்கட வெற்பாய் விளங்கக்கூடியதான எந்த வெற்புன்னா வேத வெற்புன்னா வேங்கட மலையே ஒரு வேதமாக இருக்குது. மலையே சக்கரை கட்டியாக இருக்குது சுவாமி. அந்த வெற்பை நான் சேவிக்கிறேன். வேங்கடநாதன் இருக்கக்கூடியதான அந்த மலையே வெற்புன்னா மலைன்னு சொல்கிறோம். அந்த மலையே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இருக்குன்னாக்கா ஒரு அச்சேதர வஸ்து அதுவே ஞான வஸ்துவாக இருக்கே சுவாமி. அந்த வஸ்துவே அனுகிரகம் பண்ணுமேன்னா எம்பெருமானே தயை என்ற குணம். அதன் மேலே தயாமூர்த்தியாகும் சகல லோகங்களுக்கும் படியளக்கும் பெருமானாய் இருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன். அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருக்கண்கள்லேருந்து அந்த தயை என்ற குணத்தின் மூலமாக நமக்கு அனுகிரகம் வருது. அங்கன் இரண்டங்கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவா என்பதானது ஆண்டாள் நாச்சாருடைய திருவாக்கு. அதாவது எங்களை தண்டிச்சுராத நாங்கள் தப்பு பண்ணுறோம். அங்கன் இரண்டுங்கொள், அதாவது பிரகலாதனாழ்வானுக்கு காருண்யத்தாலே ஒரு அனுகிரகம், ஹிரண்யகசிபுக்கு கோபத்தினாலே சம்ஹாரம் பண்ண. அதனாலே கண்கள்லேருந்து பெருமாள் 2 விஷயம் காட்ட முடியும். ஆனால் எங்களுக்கு பிரகலாதனாழ்வானுக்கு காட்டினியேப்பா, அந்த தயை மட்டும் இந்த காருண்யம் மட்டும் எங்களுக்கு போதுமே. அப்படி தான் நம்ம எல்லாம் பிரார்த்திக்கிறோம் பெருமாள்கிட்ட. அந்த பிரார்த்தனை எங்கேருந்து போகணுன்னா மலையில் இருக்கக்கூடிய பெருமாளை போகிறோம். அனுஷ்டானம் என்னென்னா முதல்ல மலையை நமஸ்காரம் பண்ணணும். அதில் உத்தரவு வாண்டி தான் படியேறணும். நமக்கு பெரியவா சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம், ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துக்கு போகிறோம். முன்னாடி வெளியிலேருந்து பெருமாள் சேவை ஆனாலும் அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட பெருமாளை சேவித்து அதுக்கு பின்பக்கத்தில் ஏழு இருப்பதான அந்த திருவடியை பெரிய திருவடியான அந்த கருத்மானை நமஸ்காரம் பண்ணிட்டு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தை தாண்டி துவாரபாலகாலை சேவிச்சுட்டு அதற்கப்புறம்தான் பெருமாளுடைய சந்நிகிதமாய் போய் நம்ம சேவிக்க முடியும். இத்தனை இருக்குது. இவாளெல்லாம் பெருமாளை காபந்து பண்ணுறா. கொடி காபந்து பண்ணுறது, கருடன் காபந்து பண்ணுறார், துவாரபாலகா பெருமாளை காபந்து பண்ணால் இவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணி உள்ளே போகணுன்னு தான் நமக்கு காட்டி கொடுத்துருக்கா சாஸ்திரத்தில். அதான் நாயகனான் இந்த நந்தகோபருடைய கோயில் காப்பானே கொடி தோண்டும் தோரணவாதில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சா காட்டினா நமக்கு. அதனாலே இந்த திருமலை தான் எம்பெருமானை தாங்கின்னு இருக்கு. அதன் மேலே எம்பெருமான் இருக்கான், நம்ம கண்ணுக்கு திருஷ்டிக்கு தெரிகிறது. ஆனால் தாரகன் மொத்தம் பெருமாள் தான் லோகத்துக்கு எல்லாம் அவனுடைய திருமேனியில் அங்கமாக இருக்குது இல்லையா? அப்பேற்பட்டதான விஷயம்
எம்பெருமான் திருமேனி சம்பந்தத்தாலே அதுவும் அனுகிரகம் பண்ணுறது. அதனாலே மலைக்கு தனியாக பாசுர வச்சார் சுவாமி தேசிகன். கண்ணன் அடியின எமக்கு காட்டும் வெறுப்பு. இந்த வெறுப்பானது கண்ணன் திருவடியை காட்டும். கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு. நம்மளுடைய பாவங்களை போக்கும் வெறுப்பு. புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு. பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு. புண்ணியம் தரும் இந்த லோக போகங்களை நமக்கு ஆஸ்திகாலுக்கு சீனிவாசனுடைய தயை என்ற குணத்தாலே காட்டி கொடுத்து அதுவே அனுகிரகம் பண்ணும். அதுவே வேங்கட வெற்பாக இருக்கும். அந்த வெற்பின் மேலே தான் வேங்கடநாதன் அமர்ந்து வீற்றிருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணான் என்பதை சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்தாலே அத்தனை குணங்களையும் மலையினுடைய சிறப்பாம்சத்தை மொத்தையும் காட்டி கொடுத்தார் நமக்கு. அப்பேற்பட்ட மலையை முதல்ல தொழுது சுவாமி தேசிகன் மேலே ஏறி ஒவ்வொரு விதமாக எம்பெருமானை தான் அனுபவித்து தயை என்ற குணத்தை போற்றி புகழ்ந்ததான கிரந்தமானது இந்த தயாசதகம் என்ற கிரந்தம் இருக்குது. நாம் ஒரு உபோத்கதமாகத்தான் இதை சொன்னோம். நாளையிலிருந்து தயாசதத்தின் ஒருவருடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதுக்கு முக்கியார்த்தமாக தெரிஞ்சுண்டு அதுக்கு பெரியவா கொடுக்கக்கூடியதான தாத்பர்யார்த்தங்களை முக்கிய விஷயங்களை மட்டும் பார்த்து யதாசக்தி நம்மளால் ஒவ்வொரு பாசுரத்துக்குண்டான முழு ஸ்லோகத்தையுமோ அந்த அர்த்தபுஷ்டியோ அனுபவிக்க முடியாத அவகாசம் இருக்கான்னு தெரியல. அது சீனிவாசன் தான் அனுகிரகம் பண்ணணும், தேசிய அனுகிரகம் பண்ணணும். அதனால் ரசமான விஷயங்கள் மட்டும் நாம் எடுத்துட்டு அதை ஆஸ்திகாலுக்கு யதாசக்தி புரியும்படியாக ஒரு உபன்யாசத்திலே ஒரு சின்ன பிரயத்தனம் பண்ணுகின்றோம். அந்த சீனிவாசன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் என்ற மகாவிஸ்வாசத்தோடு இந்த தயாசதகம் ஆகிய தயாசகத்தின் மேலே இந்த உபன்யாசமானது சுவாமி தேசிகன் திருவடி அனுகிரகத்தை அவலம்பித்தும் பெரியவாருடைய பரிபூர்ண கடாட்சத்தை அவலம்பித்தும் இந்த உபன்யாசம் உபோத்காதமாக இன்று ஆரம்பிக்கப்படுகிறதடியன். நாளையிலிருந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் அனுபவிப்போம். அந்த அனுபவிப்பதற்கு அந்த சீனிவாசனே நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று விசுவாசபூர்வமான ஒரு பிரணாமங்களை அவன் திருவடிகளை சமர்ப்பித்து முடிக்கின்றோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.